இருக்கிற அரபு நாடுகளிலே ஜிசிசி இந்த நாடுகளிலேயே அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கிறது வந்து ஓமான்ல. ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட மொத்த நிலப்பரப்பு. இதில் வந்து என்ன பிரச்சனைனா, இந்த இருக்கிற எல்லா நாட்டிலையுமே ஆயில் வந்து நிறைய கிடைக்கும். ஆஃப் ஷோர்லேயும் கிடைக்குது, ஆன் ஷோர்லேயும் கிடைக்குது. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஹிந்துயிசம் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இங்கே ஆட்டி வைக்கிறது வந்து மதம் இல்லை. மதத்தின் பெயரால் ஏதாவது சில விஷயங்கள் நடக்குமே ஒழிய மதம் வந்து எப்போவுமே வந்து பெரிய அளவுக்கு ஆட்சியோ அதிகாரத்தையோ தீர்மானிக்கிறது இல்லை. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா படைகள் இருந்து சண்டை நடந்துகிட்டே எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. தாலிபான் இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை தீவிரவாதத்தையும் முதல்ல காசு கொடுத்து வளர்க்கறது வந்து அமெரிக்கா. இந்த மதத்தை விட்டுருங்க, மதம் இனத்தை விட்டுருங்க. அங்க வந்து யார் கையில் அதிகாரம் வேணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடம் தான். இப்போ இஸ்ரேல் இவ்வளவு தூரம் நடக்கிறான்னா இதுக்கு பின்னணியில் இருந்த இயக்குறது 100% வந்து அமெரிக்காவுக்கு வந்து இஸ்ரேல் வேணும். அது இருந்தா மட்டும்தான், போர் நடந்துகிட்டு இருந்தா மட்டும்தான் 32 சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க நெத்தன்யாகு வந்து கன்வியூ பண்ண முடியும். போர் நடக்கும்போது தேர்தல் வராது. ஏன் அப்படிப்பட்ட சூழல் ஏன் சார்? ஏன்னா இவர் போரை திரும்ப உண்டாக்கிட்டு இருக்கிறார். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். காசா போர் நிறுத்தம் குறித்து ஹமாஸ் தலைவர்கள் கத்தார் தலைநகர் தேஹாவில் பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் அமைப்பு வந்து அவங்க வான்வழி தாக்குதல் நடத்தி சுமார் 6 முக்கிய தலைவர்கள் உயிரிழந்திருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட திட்டம் என்ன சார்? இஸ்ரேல் அடுத்து என்ன பண்ண இருக்கு? தோஹா கத்தார் அப்படிங்கிறது, தோஹாங்கிறது ஒரு என்ன இடமே வந்து ரொம்ப சின்ன நிலப்பரப்பு தான். ஓகே, அது வந்து ஒரு தனி நாடு, ஆனால் மிகப்பெரிய பணக்கார நாடு. குவைத் எப்படி ஒரு பெரிய பணக்கார நாடோ அது மாதிரி வந்து கத்தார் ஒரு பெரிய பணக்கார நாடு. குவைத்தில் வந்து ஆயில் நிறையா கிடைக்குது, இங்கே வந்து நேச்சுரல் கேஸ் நிறையா கிடைக்குது. அது மாதிரி ஒரு பெரிய பணக்கார நாடு. இப்போ என்னென்னா, இதில் இந்த ஜிசிசி கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதில் பெரிய நிலப்பரப்பு உள்ள நாடு வந்து சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவோட வந்து உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. என்ன காரணம்னா, மெக்கா மதினா இருக்கிறனால. அதை விட்டாச்சுன்னா குவைத் வந்து ஒரு சின்ன குட்டி நாடு. அங்கே வந்து பெர் கேபிட்டா இன்கம் சொல்லுவோம் இல்லையா, தனி மனித வருமானம், அது ரொம்ப எக்கச்சக்கம். இப்போ நம்ம ஊரில் வந்து மாதத்துக்கு ஆவரேஜாக வந்து 12,000 ரூபா 13,000 ரூபா நமக்கு மக்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்கே வந்து 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சாதாரண மாதம் கிடைக்குது. அப்போ என்ன வித்தியாசம் பார்ப்பீங்க இல்லையா, அவ்வளோ டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்திங்கன்னா யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அது வந்து ஒரு மொத்தத்துக்கு வந்து ஒரு 7 மாநிலங்கள் அல்லது அமீரகங்கள், நாடுகள் 7 நாடாக இருந்தது. அது வந்து எப்படின்னா அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உமல் குவைன், ராசல் கைமா, ஃபுஜேரா அப்படிங்கிற ஒரு 7 அமீரகங்கள் சேர்ந்தது ஒரு நாடாக வந்து யூனிட்டாக இருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேலே எடுத்தாச்சுன்னா அந்த பக்கம் கத்தார். அப்புறம் கீழே ஒரு சைடில் பார்த்தா ஓமான். அதோட தலைநகர் வந்து எல்லாருக்கும் தெரியும், மஸ்கட். ஓகே, ஓமான் நாட்டில் தலைநகர் மஸ்கட். ஒரு பக்கம் மஸ்கட், இன்னொரு பக்கம் வந்து சலாலா அப்படின்னு ரொம்ப அது ஃபேமஸ் ஏரியா. இருக்கிற அரபு நாடுகளிலே ஜிசிசி இந்த நாடுகள்லேயே அக்ரிகல்ச்சர் அதிகமாக இருக்கிறது வந்து ஓமானில். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட மொத்த நிலப்பரப்பு. இதில் வந்து என்ன பிரச்சனைனா, ஒரு நாட்டிலையும் இந்த இருக்கிற எல்லா நாட்டிலையுமே ஆயில் வந்து நிறைய கிடைக்கும். ஆஃப் ஷோர்லேயும் கிடைக்குது, ஆன் ஷோர்லேயும் கிடைக்குது. ஆஃப் ஷோர்னால் கடலுக்கு உள்ள, ஆன் ஷோர்னால் நிலத்துக்குள்ள. அது மாதிரி அது வந்து மக்களுக்கு தெரியிருக்க சொல்கிறேன். ஓகே, ஸோ இது மாதிரி கடலுக்கு உள்ளே வந்து நிறையா பெட்ரோலியம் ப்ராடக்ட், கச்சா எண்ணெய் கிடைக்குது. அப்புறம் கத்தாரில் வந்து நேச்சுரல் கேஸ் ரொம்ப கிடைக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இவனுக்கும் ஆயில் கிடைக்குது, இவனுக்கும் ஆயில் கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்னை பெருசா, கோயம்புத்தூர் பெருசா, மதுரை பெருசா அப்படின்னு வந்து போட்டி வரும். இல்லை சேலம் பெருசா, மதுரை பெருசா அப்படின்னு போட்டி வரும். என்ன காரணம்னா, இதுவும் தமிழ்நாடு தான், அதுவும் தமிழ்நாடு தான். மாவட்டத்தில் நாங்கள் வந்து டெக்ஸ்டைலில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எங்கள் மாவட்டத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பக்கத்தில் கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஜாஸ்தியாக இருக்கும். இப்படின்னு ஒன்றுக்கு வந்து நான் பெருசாக நீ பெருசாக போட்டி வரும்ல. இந்த போட்டி வந்து மனுஷன் வந்து எப்போ காலங்காலமாக இருக்கிற எல்லா நேரத்துலையும் ஒரு இனக்குழுக்களாக இருக்கும் போதில் ஆரம்பித்து, நீங்கள் வந்து அப்போகலிப்டான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் வந்து இனக்குழுக்கள் பிரச்சனை வரும். அது மாதிரி இப்போ வந்து அரபு நாடுகளில் நீங்கள் வந்து மதம்னு எடுத்தீங்கன்னா இஸ்லாம். ஆனால் உலகத்தை வந்து ஆட்டி வைக்கிறது, தீர்மானிக்கிறது மதம் இல்லை. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஹிந்துயிசம் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இங்கே ஆட்டி வைக்கிறது வந்து மதம் இல்லை. மதத்தின் பெயரால் ஏதாவது சில விஷயங்கள் நடக்குமே ஒழிய மதம் வந்து எப்போவுமே வந்து பெரிய அளவுக்கு ஆட்சியோ அதிகாரத்தையோ தீர்மானிக்கிறது இல்லை. பட் அதை வந்து ஒரு டூலாக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அரபு நாடுகளில் இந்த மாதிரி
ஷியா சன்னி அப்படி 2 பிரிவு இருக்குது. இந்த ஜிசிசி மெஜாரிட்டி எல்லாமே வந்து சன்னி பிரிவு. ஷியா வந்து அதிகமாக இருக்கிறது ஈரானில், கொஞ்சம் ஈராக்கில், கொஞ்சம் பாகிஸ்தான் அப்படின்னு அந்த ஏரியாவில் ஷியா இருக்குது. அதுக்கான டீட்டெயில் வேறு தனியாக இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து சவுதி ஏற்கனவே உலக மக்களால் போற்றப்படக்கூடிய அப்புறம் பெரிய பணக்கார நாடு வேறு. அங்கே ஏற்கனவே உலகத்திலேயே வந்து ஐ திங்க் 2வது இல்லை 3வது அளவுக்கு கச்சா எண்ணெய் நிறைய கிடைக்கிது. முதல்ல வந்து ரஷ்யா, அமெரிக்கா, சவுதி அரேபியா இந்த அளவில் ஒரு பெரிய அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, கிடைக்கிது. அப்போ சவுதி நேச்சுரல் என்ன செய்வாங்க, அந்த அரபு நாடுகளில் பெரிய நிலப்பரப்பு உள்ள பெரிய நாடு நாங்கள். இங்கே வந்து மக்கா மதீனா இருக்குது. உலக முஸ்லீம் பூரா எல்லாம் வந்து வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து போகக்கூடிய ஒரு இடம் இப்படி இருக்குது. அப்போது நாங்கள் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு இது வரும். இப்போது பக்கத்தில் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு துபாயில் வந்து ஆயிலும் கிடையாது, நேச்சுரல் கேஸும் கிடையாது, ரொம்ப ரொம்ப குறைவு இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே, அபுதாபி நிறைய ஆயில் இது கிடைக்கும். ஏன்னா ஒரே நாட்டுக்குள்ளேயே இந்த மாநிலம் வந்து ரொம்ப பெரிய மாநிலம், பாதி இடம் நிலப்பரப்பு அங்கே. அப்போ திடீர்னு பார்த்தா துபாய் என்ன பண்ணுறாங்க, உலகத்திலேயே டாலஸ்ட் டவர், அப்புறம் உலகத்திலே ஒரு பிக்கெஸ்ட் மேன்மேடு ஐலாண்டு இது பாம் ஐலாண்டு, அப்புறம் லாங்கஸ்ட் ஷாப்பிங் மால் அப்படின்னு உலகத்தில் நம்பர் 1 அப்படின்னு எது எடுத்தாலும் துபாய். அப்போ எந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போய் கேட்டாலும் ஷார்ஜா தெரியுமான்னா தெரியாது. நம்ம ஊருக்கு ஈஸியாக தெரியும், ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் இருந்ததுனால. மற்றபடி துபாய் எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் பெருசு அப்படிங்கிறத துபாய் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. சவுதி ஆல்ரெடி வந்து மெக்கா மதீனா இருக்குன்னு பெருசுன்னு இருக்காங்க. கத்தார் என்ன செய்வாங்க, அப்போ நான் FIFA வேர்ல்டு கப்பை வந்து நடத்துகிறாங்க, அவங்களும் பெரிய பணக்கார நாடு. அப்போது சவுதிக்கும் கத்தாருக்குமே ஏற்கனவே வந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பெருசா நீ பெருசான்ற அந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து வித்தியாசமாக யோசித்து வந்து கத்தார் என்ன செய்கிறாங்க, வந்து அந்த கத்தாரோட அமீரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆட்சியாளர், அங்கே வந்து மன்னராட்சி தான் எல்லாமே. ஓகே, ஆமாம். இங்கே வந்து ஷேக்கும்பாங்க, அங்கே வந்து ரூலர், எல்லாமே ரூலர் தான், பட் மன்னராட்சி வாரிசுபடி தான் வருவாங்க. அங்கே வந்து அல்தானின்ற ஃபேமிலி தான் வந்து அங்கே வழியாக ரூல் பண்ணுறது. இப்போது உலகத்தோட பார்வை நம்ம இடத்துக்கு வரணும், என்ன பண்ணுறது அப்படின்னா திடீர்னு வந்து FIFA வேர்ல்டு கப்பு அது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து தரமாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளோ செக்யூரிட்டி வேணும், அது வந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு அவ்வளோ சௌகரியம் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நடத்துனாங்க FIFA வேர்ல்டு கப். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா படைகள் இருந்து சண்டை நடந்துக்கிட்டே எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. தாலிபான் இருக்காங்க, தாலிபானை முதல்ல வளர்த்து விட்டது அமெரிக்கா, அப்புறம் தாலிபானை எதிர்த்துனது அமெரிக்கா. அப்படித்தான் இருக்கும் எப்பவுமே. உலகத்தில் இருக்கிற அத்தனை தீவிரவாதத்தையும் முதல்ல காசு கொடுத்து வளர்க்குறது வந்து அமெரிக்கா, அதுக்கப்புறம் எதிராகிடுவாங்க. உலகத்தில் பூரா அப்படி தான். அப்போ தாலிபான் அப்படி இருக்கும்போது கத்தார் தான் முன்னிருந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசி சமாதானப்படுத்தி இவங்கள வந்து அமெரிக்கா வந்து அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியேற்றி அவங்க தனி ராஜ்யமாக இன்றைக்கி வந்து ஆப்கானிஸ்தான் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இன்னொரு பக்கம் வந்து வெஸ்டர்ன் பத்திரிகையில் வந்து அங்கே பெண்கள் அடிமைப்படுத்தி இது படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து இப்போ வந்து பெரிய அளவுக்கு மினரல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த சமாதான தூதுவர் ஆகிட்டாங்க இல்லையா. அப்போ ஒரு இடத்துல சமாதான தூதுவராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண உடனே அடுத்து என்ன நடக்கும், இங்கே வந்து இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை. இப்போது ஹமாஸ் வந்து 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு 200 பேருக்கு மேலே பிணைக்கைதிகளை பிடிச்சிட்டு வந்து அங்கே 1300 பேருக்கு மேலே வந்து கொன்னாங்கன்னு இருக்கு இல்லையா. அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்பிரசி, நிறைய தியரிகள் இருக்குது. அது இப்போ பேச போகிறது இல்லை. ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற நிலப்பரப்பில் ஒரு காசான்ற நிலப்பரப்பு வந்து மொத்தமே 356 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுக்குள்ளே வாழ்ந்த மக்கள் வந்து 23 லட்சம் பேர். கத்தாரோட மொத்த நிலப்பரப்பு எடுத்திங்கன்னா ஒரு 11,000 சொச்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர், 11,000 ப்ளஸ் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வெறும் 356 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரி, கத்தாரில் எவ்வளோ மக்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 31.5 லட்சம் பேர் மொத்தமே. இங்கே வந்து 356 ஸ்கொயர் கிலோமீட்டர் 23 லட்சம் பேர். அப்போது எவ்வளோ நெருக்கடியான இடத்துல இருந்திருப்பாங்க. அங்கே பார்த்தா எல்லாமே 5 மாடி 10 மாடி 15 மாடி அப்படின்னு எல்லாம் மாடி கட்டடங்கள் தான், நெருக்கமாக வாழ்ந்த மக்கள். இப்போது அங்கே வந்து கிட்டத்தட்ட 90% அந்த மொத்த பில்டிங்கை வந்து அடித்து நாசப்படுத்திட்டாங்க. ஓகே, அந்த மொத்த இடத்தையும் வந்து இஸ்ரேல் வந்து கையகப்படுத்தணுங்கிற ஐடியா. அதுக்கு வந்து ஒரு பெரிய அது பெரிய டாபிக். அது ஏன் என்னங்கிற டீட்டெயில் நிறையா இருக்குது அது. அப்போ இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கும்போது கத்தார் என்ன செய்கிறாங்க, இந்த சமாதானத்தை வந்து நம்ம கையில் எடுத்து பண்ணோம்னா நமக்கு இன்னும் பேர் வாங்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்கே பிரச்சனை இல்லாமல் போகும், நம்மளும் அமைதியான வாழ்க்கை. இல்லை மத்தியசம் பண்ண போகிறேன் இதுவும் நல்லா ஏன் சார் இது போர் நடக்கும், அதுதான் விஷயம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல காரணம் என்னென்னா, இதை கேட்குறவங்களுக்கு அடிப்படையிலேருந்து விஷயம் புரியும். சவுதி வந்து அமைதியாக இருக்கான், UAE அமைதியாக இருக்கான். ஓகே, குவைத்து எப்போ இதை பற்றி தலையிடுறதே இல்லை, ஓமான் அமைதியாக இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து கத்தார் மட்டும் ஏன் மத்தியஸ்தம் பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து ஒரு வேட்டை நாய்.
ஓகே, அந்த இஸ்ரேல் நான் தப்பாக சொல்லலை, உண்மையிலே வெறி பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க ஆமா. இது. ஓகே, இதில் வந்து எப்படின்னா இந்த மதத்தை விட்டுருங்க, மதம் இனத்தை விட்டுருங்க, அங்கே வந்து அதிகாரம் இருக்கு இல்லையா, அது யார் கையில் அதிகாரம் வேணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடம் தான். இப்போ இஸ்ரேல் இவ்வளோ தூரம் நடக்கிறான்னா இதுக்கு பின்னணியில் இருந்தால் இயக்குறது 100% வந்து அமெரிக்கா. ம். அமெரிக்காவுக்கு வந்து இஸ்ரேல் வேணும். ம். அது இருந்தால் மட்டும்தான் மொத்த ஜிசிசி கண்ட்ரீஸில் ஆயில் இருக்குல்ல, ம். மொத்த ஆயிலையும் வந்து இவன் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. அவனுக்கு வருமானம் வரும். அப்புறம் அந்த இவன் அடிக்க வர்றான்னு சொல்லி ஆயுதத்தை விற்க முடியும் அப்படின்னு வருமானத்துக்காக பண்ணுறது. அந்த பவர் பாலிடிக்ஸ் வந்து வருமானத்துக்கு பண்ணுறது. இன்றைக்கி வந்து யூனிபோலாராக இருக்காங்க. ம். அதாவது உலகத்தில் ஒரே ஒரு நாட்டமை, அது வந்து அமெரிக்கா. இப்போ வந்து சைனா, ரஷ்யா அண்ட் நார்த் கொரியா, ஈரான் இவங்கெல்லாம் சேர்ந்து பைப்போலாராக வர்ற மாதிரி வருது. இப்போ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா இஸ்ரேலை வந்து இன்னும் வந்து லைவாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் அப்படின்ற விஷயம். இப்போ கடைசி என்னாச்சு, 2 வருஷம் அடின்னு அடித்து 65,300 பேர் 400 பேர் வந்து கொண்டுட்டாங்க. அது வந்து அஃபீஷியலாக. அன்அஃபீஷியலாக வந்து இடிபாடுகள்னு எவ்வளோ பேர் தான் தெரியலை. ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே வந்து கைகால் இழந்து கண்ணு போய் அடுத்து வாழவே முடியாத அளவு மோசமாக இருக்காங்க. மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் பேருக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட அவுட்டு. 23 லட்சம் பேரில் 4 லட்சம் பேர்னா 19 லட்சம் பேர் அங்கே இருக்காங்க. அவங்க தங்கியிருக்க இடம் என்னன்னா ரோட்டில் சின்ன டென்ட் போட்டு, அங்கே வந்து எப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வெயில், எக்ஸ்ட்ரீம் குளிர் ரெண்டுமே இருக்கும். ஏன்னா டெல்லியில் இருக்கு இல்லையா, ராஜஸ்தானில் இருக்குல்ல, அது மாதிரி. ஏன்னா பாலைவன ஏரியா அது ஒரு மாதிரி. அந்த மாதிரி அதில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. 2 வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சமாதானத்துக்கு இவங்க வந்து ஹமாஸ் வந்து ஓரளவு ஓகேன்றாங்க. ஹமாஸ் வந்து ஒரு பக்கம் தீவிரவாதி குழுக்களா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக ஹமாஸ் வந்து தீவிரவாதி குழுக்கள் அல்ல, ஆயுதம் தாங்கிய ஆட்சியாளர்கள். ம். அதாவது அங்கே வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஏமனில் வந்து ஹூத்திஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து ஆயுதம் தாங்கி அடிக்கிறாங்க. அவங்க வந்து ஆட்சியாளர்கள் இல்லை, அவங்க வந்து போராளி குழுக்கள். லெபனானில் வந்து ஹிஸ்புல்லான் இருக்காங்க, அவங்க வந்து ஆட்சியாளர் கிடையாது, அவங்க போராளி குழுக்கள். ஆனால் காசாவில் வந்து ஹமாஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பண்ணுற மாதிரி, இந்தியாவில் வந்து பிஜேபி ஆட்சி பண்ணுற மாதிரி, அங்கே வந்து நெத்தன்யாகு ஆட்சி பண்ணுற மாதிரி, காசாவில் வந்து அதிகாரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள். இவங்க கையில் ஆயுதம் இருக்குது. எப்படி நெத்தன்யாகு இஸ்ரேல் கையில் ஆயுதம் இருக்கிற மாதிரி அவங்க கையில் ஆயுதம் இருக்குது. அவ்வளோதான். அதனால் வந்து வெறும் போராளி குழுக்கள் மட்டும் ஆட்சியாளர்கள். இப்போ அவங்கள மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. ஓகே, இப்போது சமாதானம் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். அதில் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, நெத்தன்யாகுவோட பொசிஷன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான பொசிஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணும். இப்போ நெத்தன்யாகுன்னு தனியாக எடுப்போம். நெத்தன்யாகு பற்றி பேசினோம்னா அங்கே வந்து மொத்தம் ஒரு 120 பார்லிமெண்ட் சீட் இஸ்ரேலில். 120ல் மெஜாரிட்டி வேணும்னா 61 எம்பிஸ் வேணும் ஆட்சி அமைக்க. இப்போ நெத்தன்யாகுவோட கட்சி இருக்கு இல்லையா, அது வந்து 32 சீட் தான் ஜெயிச்சிருக்கு. அப்போ இன்னும் வந்து 32 சீட்டு ஜெயிச்சு எப்படி சார் ஆட்சியில் இருக்கு? விஷயம் அதான், 32 சீட் ஜெயிச்சிருக்கு. அப்போ வந்து இன்னும் ஒரு கட்சி வந்து ஒரு 16 17 சீட் இருக்குது, 8 சீட் உள்ளது, 2 சீட் அப்படின்னு மொத்தமாக கூட்டணி சேர்த்துக்கிட்டு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, நெத்தன்யாகு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி ஆட்சியில் இருந்தார். என்னென்னா, நான் வந்து ஒரு வருஷம் ஆட்சியில் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் இறங்கிறேன், நீ ஒரு வருஷம் ஆட்சிக்கு வா, அதுக்கப்புறம் நீ இறங்கிக்கோ, இன்னொருத்தர் ஆட்சிக்கு வரட்டும், திரும்ப நான் வர்றேன் அப்படின்னு சுழற்சி முறையில் ஆட்சின்னு சொல்லி அதிகாரம் வந்து முதல்ல ஒரு நெத்தன்யாகு வந்தார். அடுத்து இன்னொருத்தர் வந்த உடனே அவர் வந்து கீழே காலை விட்டு இழுத்து விட்டு அதை மாற்றி திரும்ப வந்து நெத்தன்யாகு. ஏன்னா நெத்தன்யாகு வந்து அதிகார வெறி. இப்போ வந்து ஒரு வருஷம் அது முடிகிறதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய சட்டங்களை வந்து வளைக்க ஆரம்பித்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற சுப்ரீம் கோர்ட் அதிகாரத்தை வந்து கை வச்சாங்க. அப்புறம் பார்லிமெண்ட்டில் தான் பெரிய ஆளுங்கிற விஷயத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தா. அப்படியே எல்லாத்தையும் வந்து சேர்த்தா ஊழல், பயங்கரமான ஊழல், அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு எக்கச்சக்கம். அவரோட மனைவியின் மகன், அது ஒரு பெரிய அவர் குடும்பம் வந்து அது ஒரு மாதிரி ஒருப்பட்ட குடும்பம். இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக ஊழல். இதில் வந்து வெளிநாட்டில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்டது. இன்னொன்று, இஸ்ரேலோட ஹிஸ்ட்ரி மொத்தமே எப்போன்னா, யாருக்கும் லஞ்சம் கொடுக்க தயங்க மாட்டாங்க, லஞ்சம் வாங்கவும் தயங்க மாட்டாங்க. யாராவது வந்து ஒருத்தர் அடிபணியை வைக்கணும்னா பணத்தாசை காட்டி அடிபணியை வைப்பாங்க, இல்லை பெண்ணாசை காட்டி அடிபணியை வைப்பாங்க, இல்லை நிலம் இது சொத்து எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மிரட்டுவாங்க. எல்லா வகையான இதையும் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ இவர் வந்து அதிகாரம் வேணும், இவர் மேலே வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. இப்போது 2023 நவம்பரில் வந்து ஆக்சுவலாக வந்து இவரை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு வேற ஆள் வரணும், இவர் வந்து ஜெயிலில் போடக்கூடிய அளவுக்கு வந்து மோசமான சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த டைம் தான் ஹமாஸ் வந்து அடிக்கிறாங்க. அப்போது ஹமாஸோட தாக்குதல் இருக்குல்ல, அதுக்கும் நெதன்யாவுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்காங்கிறது வந்து கேள்விக்குறி இருக்கு. ஆக்சுவலாக அதுக்கான ஒரு தரவுகள் இருக்குது, அது தனியாக பேசுவோம். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, போர் நடந்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் 32 சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க நெதன்யாகு வந்து கன்வியூ பண்ண முடியும். ஓகே, போர் நடக்கும்போது தேர்தல் வராது. ஏன் அப்படிப்பட்ட சூழல்? ஏன் சார் அது?
ஏன்னா இவர் போற திரும்ப திரும்ப உண்டாக்கிட்டு இருக்கிறார். இப்போ என்னாச்சுன்னா இடையில சமாதானப்படுத்தி அப்பப்போ வந்து இங்கே இஸ்ரேலோட பிணைக்கதிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணாங்க. இவங்க பாலஸ்தீனோட பிணைக்கதிகள் அது இதில் இருக்க ஜெயிலில் இருக்கிற ஆளுங்களை ரிலீஸ் பண்ணாங்க. சுமூத்தாக நடந்துச்சு. 2வது ரவுண்டு வரும்போது பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா நெதன்யாகு வந்து எப்பவும் சுமூத்தாக பண்ண விட மாட்டார். என்னென்னா சுமூத்தாக பண்ணி ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து எலெக்ஷன் வரும். அப்போ எலெக்ஷன் வராமல் இருக்கணும்னா போர் நடக்கணும். இப்போ வந்து ஹமாஸ் அடிக்கிறேன்னு சொல்லி காசாவில் அடித்து நார்த்தில் அடித்து சென்ட்ரல் காசா அடித்து சவுத்தில் அடித்து ரஃபா பார்டரில் கொண்டு வந்து ஏகப்பட்ட பேரை கொன்று எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் திரும்ப அடித்து பிரயோஜனம் இல்லை. ஓகே இப்போ ஹிஸ்புல்லா வந்து இடையில வந்து அடிக்கிறேன்னு சொல்லி அங்கே பிரச்சனை வந்து அங்கே அடித்து ஹிஸ்புல்லாவும் முடக்கியாச்சு. ஹவுத்தீஸ் வந்திருக்காங்க 2000 கிலோமீட்டர் தாண்டியிருக்காங்க. அங்கே வந்து போய் அடித்து பார்த்தாங்க, ஒன்று இடத்த திருப்பி அடிக்கிறாங்க. அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியல. காரணம் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது ஈரான் வந்து பயங்கரமாக ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஈரானை தடுக்க முடியல. அப்புறம் இடையில ஈரான் அடித்து பார்த்தாங்க. 12 நாள் போரில் ஈரான் வந்து அடித்த அடி வந்து இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க. இது வந்து எப்படின்னா நம்ம இஸ்ரேல் வந்து தோக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்ற இடத்துல பேசலை. நம்ம வந்து அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை பற்றின தரவுகளை இப்போ டீட்டெயில் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகிப்போச்சு, கடைசியாக ஹமாஸ் இஸ்ரேல் ஒப்பந்தம் அதுக்கு வந்து யார் துணை புரியுது அப்படின்னா எகிப்து அண்டு கத்தார். இப்போ கத்தார் இடத்துல கத்தார் மத்தியஸ்தம் பண்ணுவாங்க, எகிப்து வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சால் மட்டும்தான் சூயஸ் கால்வாயில் வந்து கப்பல் போகும். அப்படி கப்பல் போனால் தான் எகிப்துக்கு வருமானம் வரும். அது ஒரு பெரிய ஸ்டோரி. அப்போ எகிப்து வந்து மத்தியஸ்தம் பண்ணால் கரெக்டாக வர்றாங்க, தோஹாவில் வச்சு பண்ணுறாங்க. அமெரிக்கா வந்து அதுக்கு உடந்தை, நீங்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ணி வைங்கன்ற உடந்தை. அப்படி வந்த உடனே இப்போ வந்து இன்னும் 2 நாளில் வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஹமாஸோட ஆட்கள் இருக்காங்க இல்லையா, தலைவர்கள், அவங்க வந்து எப்படின்னா ஹமாஸோட ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஒரு பக்கம் காசாலேருந்து ஆயுதம் தாங்கி போராட்டம் பண்ணுறவங்க, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய தலைவர்கள். இவங்க கையில் ஆயுதம் கிடையாது. ஓகே, இங்கே தோஹாவில் இருக்கிற இந்த தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய தலைவர்கள். 2 பக்கம் இருப்பாங்கல்ல எப்பவுமே. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆயுதம், இந்த பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள தலைவர்கள். அந்த தலைவர்கள் இங்கே வந்து சேர்றாங்க. இஸ்ரேலும் வரேன்னு சொல்லியாச்சு. இவங்க எகிப்தும் கிட்டத்தட்ட வரது ரெடி ஆகிட்டாங்க. ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த 2 நாளில் வந்து சமாதான ஒப்பந்த கூட்டம் இருக்குது. அப்படிங்கிற இடத்துல ஹமாஸ் ஆட்கள் இங்கே வந்தாங்கன்னு ஏற்கனவே தெரியும். அவங்க மொசாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான உளவு பிரிவு. இது இங்கே வந்துட்டாங்க, இங்கே தங்கியிருக்காங்க. அவங்க தங்கியிருக்கிற இடம் எப்படின்னா கத்தார்ன்ற ஒரு நிலப்பரப்பில், தோஹாங்கிறது தலைநகர். அந்த தோஹாவில் அமெரிக்காவோட பேஸ் ஒன்று இருக்குது, மிலிட்ரி பேஸ். எல்லாம் அங்கே இருக்கிற ஜோர்டானில் இருக்குது, சிரியாவில் இருக்குது, சவுதி அரேபியாவில் இருக்குது, குவைத்தில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, ஓமானில் இருக்குது, யுஏஇயில் இருக்குது. யுஏஇயில் வந்து இப்போ நான் வந்து அங்கே அமெரிக்காவோட ஏர் பேஸ் இருக்குது, அந்த பேஸ் இருக்கு இல்லையா, மிலிட்ரி பேஸ். ஒரு ராணுவ பேஸ் வச்சுருக்காங்க. அந்த பேஸில் நான் உள்ளே போயிருக்கேன். நான் ஓகே நான் அங்கே துபாயில் இருக்கும்போது நாங்கள் உள்ளே போயிருக்கேன், ஒரு பெர்மிஷனில் உள்ளே போய் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அங்கே ஏர் பேஸ் இருக்குது. அந்த இதுக்கு இருக்கிற மொத்த பேஸ்லேயே கத்தாரில் ஏர் பேஸ் தான் பிக்கஸ்ட்டு. அவ்வளோ பெருசு இருக்கக்கூடிய அந்த இராணுவ தளம் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒரு 200-300 மீட்டர் தூரத்தில், அந்த கேள்வி கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் கரெக்டாக தெரியலை. அங்கே வந்து ஏன்னா முக்கியமான மக்கள் தலைவர்கள் கூடுற இடம். ஓகே, ஏன்னா அங்கே தோஹாவில் தான் வந்து பார்லிமெண்ட் இருக்குது. ஆமாம். ஓகே, ஸோ அங்கே இவங்க இருக்கிற இடத்த நோக்கி 11 ஃபைட்டர் ஜெட்டு, அது 12ன்றாங்க 11ன்றாங்க, 11 ஃபைட்டர் ஜெட்டு மொத்தமாக அங்கேருந்து கரெக்டாக இஸ்ரேல்லேருந்து கிளம்பி சிரியாவை கடந்து, ஏன்னா சிரியா நிலப்பரப்பை கடந்தாகணும். ஏன்னா வந்து வானத்தில் எப்படி போனாலும் சுற்றி ஒரு 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 நிலப்பரப்பை கடக்கணும்ல. இங்கேருந்து இஸ்ரேலேருந்து தோஹாவுக்கு வரணும் அப்படின்னா சிரியாவோட நிலப்பரப்பு கடக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாங் டிஸ்டன்ஸ் வந்து சவுதி அரேபியா நிலப்பரப்பை கடக்கணும். கடந்து தான் தோஹாவுக்கு கத்தாருக்கு போக முடியும். கத்தார் வந்து ஒரு சின்ன இடம் தான். இப்போ இதை கடக்கும்போது அமெரிக்காவோட ஆசீர்வாதம், அமெரிக்காவோட பெர்மிஷன் இல்லாமல் இவங்க வந்து ஃபைட்டர் ஜெட்டு வரவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும். அவங்களோட ரேடார் சிஸ்டம் வந்து எப்போவுமே அலர்ட்டாக இருக்கும். ஏன்னா எனி டைம் வேறு யாராவது வந்து குண்டு போட்டக்கூடாது, ஃபைட்டர் ஜெட்டு வந்து இங்கே குண்டு போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அலர்ட்டாக இருக்கும். இவங்களோட 11 அல்லது 12 ஃபைட்டர் ஜெட் வந்து கிராஸ் பண்ணி போகுது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாயந்தரம் வந்து ஒரு 3:46 டைமுக்கு போகுது. நேராக போய் அங்கே வந்து குண்டு மழை பொழியுது. எங்கே அங்கே ஹமாஸ் தங்கியிருந்தாங்க, லீடர் தங்கியிருந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல போட்டு பயங்கரமாக அங்கே வந்து செத்து போனது வந்து இவங்க யாரை குறி வச்சாங்களோ அந்த லீடர் அங்கே இல்லை. ஓகே, அப்போ அது வந்து இஸ்ரேலுக்கு ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ என்னென்னா இந்த சமாதானம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்கு சார். இல்லை வந்து நாங்கள் குறி வச்ச தலைவர்கள் வந்து இன்னும் உயிர் இழக்கலை இருக்கு. நம்ம 2 பேர் முக்கியமான தலைவர் 2 பேரும் வந்து அது என்ன காரணம்னா அது சொல்லிட்டு இருக்காங்க.
அங்கே ஏற்கனவே இவங்களுக்கும் கத்தாருக்கும் தெரிஞ்சு அமெரிக்காவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க தடுக்கலை. இஸ்ரேல் வந்து தடுக்க முடியல, ஏன்னா இவங்க வந்து கையாளாகாதவங்க. இவங்க கையில் வந்து ஆயுதம் இல்லை. அப்படி இருக்கிற ஆயுதம் பூரா வந்து இயக்குறது அமெரிக்காவணும். அமெரிக்கா வந்து அவங்களோட ஒப்புதலோட தான் இஸ்ரேல் வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த 2 தலைவரையும் வந்து அங்கே வர வைக்கல, வேறு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். ஆரோக்கியமான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. தேங்க்யூ. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? Teak 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க.